ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். மில்லட் ரெசிபிஸ் சீரீஸ்ல இந்த மாசம் நம்ம பார்க்க போறது ஸ்நாக்ஸ். அதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னா நொறுக்கு தீனி அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது தின்பண்டம். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு 3 மெயின் கோர்ஸ் சாப்பிட்றோம்: பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். இதுக்கு நடுவுல நம்மளோட எனர்ஜி குளுக்கோஸ் லெவல் கீழே இறங்கும் போது நமக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த சமயத்துல நமக்கு ஒரு கிரேவிங் வரும், ஏதாவது சாப்பிடணும்ட்டு. அப்ப நம்ம கண்ணில் என்ன படுதோ அதை எடுத்து நம்ம மஞ்ச் பண்ணிடுவோம், சாப்பிடுவோம். வீட்டுல ஏதாவது என்ன பண்டங்கள் எது இருந்தாலும் சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் மத்தியானம் ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4:30, 5க்கு பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த டைம்ல பயங்கர பசியோட வருவாங்க. டின்னர் எப்படியும் 7:30, 8 தான். ஸோ மத்தியானம் 12:30க்கு லஞ்ச் சாப்பிட்டவங்க திரும்ப நைட்டு டின்னர் சாப்பிடும் போது நிறைய கேப் வந்துடும். அப்ப ஈவினிங் டைம்ல நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். ஈவினிங் ஒரு ஸ்மால் டிஃபனோ இல்ல பிஸ்கெட்ஸ் வித் காஃபி ஆர் மில்க் அந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த சமயத்துல பசங்களுக்கு ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கறதுக்கு மில்லட்ஸை யூஸ் பண்ணி செய்யற ஸ்நாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஒரு பாப்புலரான நேம் தான் கபாப். கபாப் அப்படிங்கிறது டர்க்கியில முதல்ல அதை செஞ்சதா சொல்றாங்க. டர்க்கியில போர் சமயத்துல அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க லோக்கல்ல அவங்க ஹண்ட் பண்ண அனிமல்ஸோட மீட்டை வச்சு நைட் அவங்க இருக்கிற இடத்துலயே இந்த பான்ஃபயர் மாதிரி நெருப்புல குச்சியில அந்த மீட்டை சொருகி சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் அவங்க கபாப்னு சொல்றாங்க. அது அப்படியே நாளடைவில் ஆக்சுவலா அது மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கு எல்லா இடத்துக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கலா அதை மீட் வச்சுதான் பண்றாங்க. பட் வெஜிடபிள்ஸ் வச்சும் நிறைய பண்ணலாம். அதை வச்சு இந்தியால அதை சீக் கபாப் அப்படின்னு சொல்றாங்க. அதை இன்னைக்கு நான் கபாப் எதை வச்சு பண்ண போறேன்னா, வரகரிசி சாதம் இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ்வலா அது பைண்டிங் ஏஜென்ட்டா ஆலு பொட்டேட்டோவை போடுவாங்க, வெந்த உருளைக்கிழங்கு. நான் உருளைக்கிழங்குக்கு பதிலா சர்க்கரை வெள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்றோம் இல்லையா, சீனி கிழங்கு, உருளைக்கிழங்குக்கு பதிலா சப்ஸ்டியூட்டா அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மில்லட் ரைஸ், வரகரிசியை வடிச்சு அந்த சாதத்தையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள்ஸையும் வச்சு அந்த கபாப் பண்ண போறேன். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்க நல்லா குக்கர்ல 3 விசில் வர மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். வரகரிசி சாதம் இது நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு பண்ண வரகரிசி சாதம் மிச்சம் இருந்தா கூட என்ன மில்லட் ரைஸ் இருக்கோ எதை வச்சு வேணா பண்ணலாம். இதை நான் இன்னைக்கு என்கிட்ட வரகரிசி சாதம் இருந்ததுனால அதை வச்சு நான் பண்றேன். இது வரகரிசி புழுங்கல் அரிசியில வச்ச சாதத்துல மிச்சம் உள்ள சாதம் 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஸோ அதை இதுல போடுறேன். பொடியா நறுக்கின பூண்டு, கார்லிக் கொஞ்சம், ஃபைனா சாப் பண்ண கேரட், கேபேஜ், பீன்ஸ் வச்சிருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். யூஸ்வலா இதுக்கு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணுவாங்க, சோள மாவு இல்லைனாக்கா ரோஸ்டட் கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, கொண்டைக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கர்ல நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். அதை இப்போ இதுல இந்த வெஜிடபிள் சாப்பர்ல அதை போட்டு கொஞ்சம் அதை பவுடர் மாதிரி ஆக்கிக்க போறேன். மிக்சிலையும் போடலாம், இதுலயும் பண்ணலாம். அது இப்போ இது நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இது இந்த கொண்டைக்கடலை அதை இதில் போட்டுறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்பைசஸை போடலாம். இதுக்கு தேவையான சால்ட், உப்பு எவ்வளவோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் அதில் கரம் மசாலா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், புளிப்புக்காக அந்த ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது கரம் மசாலா பவுடர் வச்சிருக்கேன் இங்க. இது ஆம்ச்சூர் பவுடர், இது சோம்பு பவுடர், இது 3 வச்சிருக்கேன் இங்க. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்ல கையால் பசைஞ்சுக்கலாம்.
நல்ல எல்லா ஸ்பைசஸும் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி. நல்லா பசிஞ்சாச்சு. காரத்துக்கு இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ, பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்களுக்கு வாயில் கடிபடும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை கொத்தமல்லி அதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இதில் வேறு அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ வேறு எதுவுமே போடலை. இதில் அந்த வெந்த கொண்டக்கடலையோடு அதை தான் மாவு மாதிரி போட்டிருக்கோம். அதில் அதுவே நல்ல இறுகிருச்சு. அதில் போட்ட உடனே நல்லா இப்போ கையில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிட்டு இது இந்த கபாபுங்கிறது ஆக்சுவலாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அது வந்து நீளமாக இந்த மாதிரி ஷேப்பில் அந்த குச்சியில் ஸ்கூயர்ஸ்னு சொல்லுவாங்க நீளமாக, அது வீட்டில் இருந்தால் கூட அதை இதுக்கு நடுவில் சொருகி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இஷ்டம் தான். இதை ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், இப்படி நீளமாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இனிஷியலில் ஒரு 4 பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போது ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இப்போ இந்த கபாபை ஒன்று ஒன்றா போடுவோம். இதில் வந்து எல்லாமே ஏற்கனவே அதில் சாதமும் ஏற்கனவே வெந்தது தான், அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஏற்கனவே வெந்தது தான். அதனால நமக்கு ரொம்ப உள்ள வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம கடிக்கும் போது. ஸோ அதுவுமே ரொம்ப குட்டியாக தான் நறுக்கிறோம், ரொம்ப பொடி பொடியாக தான் நறுக்கிருக்கோம். அதனால அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா அப்படியே செய்யாகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக இருக்குது, திருப்பி விட்டு இன்னொரு பக்கம். இது வந்து ரொம்ப அப்படி முறுமுறுன்னு பொரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிச்சான்னு பார்த்தா போதும்.